குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடந்து வந்துட்டு ஆரம்பத்திலேயே இந்த திரைப்படத்திற்கான சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்டு ஆதிக் ரவிச்சந்திரனிடம் ஏற்கனவே நம்ம அஜித் சார் ஒரு டைம் டிராவல் படம் பண்ணலாம் என கேட்டிருப்பதாகவும் இது கூட அந்த கதை தான் என எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்கு. அதாவது ஆதிக் ரவிச்சந்திரனின் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவருடைய தந்தை தான் இருந்து வருகிறார். அவர் தான் இவருக்கு கதையில் நிறைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்து விட்டிருக்காரு. மேலும் ஆதிக் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எப்பொழுதுமே நடைமுறையில் இருக்கும் விஷயங்களில் ஒரு அப்டேட் இயக்குனராக இருந்து வருகிறார். அதாவது நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தின் மூலம் நம்ம அஜித் சாருக்கு நன்கு அறியப்பட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் ஒரு ட்ரெண்ட் செட் இயக்குனராகவும் இப்படி கரண்ட் அப்டேட்டில் இருப்பதாலே அஜித் சார் இவரை நம்பி இந்த திரைப்படத்தையுமே கொடுத்திருக்காரு. இந்த திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா அஜித் சார் 3 மாத கால அவகாசம் கொடுத்திருக்காரு. மேலும் அஜித் சார் 3 விதமான கெட்டப்பில் வருவதாகவும் அதுதான் இந்த திரைப்படத்திற்கு சிம்பாலிக்காக குட் பேட் அக்லி என பெயர் வைத்திருக்காங்க. இதுல வரும் கெட்டப்பிற்காக பார்த்தீங்கன்னா அஜித் சார் கிட்டத்தட்ட 12 கிலோ முதல் 15 கிலோ வரை குறைத்திருக்கார். அது மட்டும் இல்லாம வயிற்று பகுதியில் உள்ள தொப்பையை முற்றிலுமே குறைத்து மிக ஸ்லிமாக மாறி இருக்காரு. இப்போதைக்கு அவருடைய லேட்டஸ்டான லுக் இணையத்திலுமே வெளியாகி இதை பார்த்த அஜித் சாரோட ரசிகர்களோ அவரை தூக்கி வைத்துமே கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த திரைப்படத்திலுமே விவேகம் படத்தை போல 6 பேக் வைத்திருப்பதாகவும் அந்த காட்சியை இந்த படத்துடைய அடுத்த அப்டேட்டான கிளிம்ஸ் அல்லது டீசரில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.